வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 113 காண்போமா? ஜம்புத்வீபம் பற்றிய விளக்கம். பரீட்சித்து மன்னன் ஸ்ரீ சுகரிடம், அந்தனரே, எனக்கு மகாராஜா பிரியவரதனின் தேர் சக்கரங்களினால் ஏற்பட்ட பள்ளங்களிலேயே 7 கடல்கள் தோன்றின. இந்த 7 கடல்களின் காரணமாகவே பூமண்டலம் 7 தீவுகளாக பிரிக்கப்பட்டது. அவற்றின் பெயர், அளவு, தன்மையை பற்றி பொதுவாகவே நீர் எடுத்துரைத்தீர். பூலோக வர்ணனையை பற்றி விரிவாக அறிய ஆசைப்படுகிறேன் என்று கேட்டார். மகரிஷி சுகதேவர் கூறுகிறார், மன்னனே, பகவானின் பௌதீக சக்தியின் பிரிவிற்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. பௌதீகத்தை சரியாக விளக்கிவிடவும் முடியாது. இருந்தும் நான் பூலோகம் போன்ற இடங்கள், அவற்றின் பெயர்கள், வடிவங்கள், அளவுகள் மற்றும் பல்வேறு அடையாளங்களுடன் உனக்கு என்னால் முடிந்தவரை விளக்குகின்றேன். பூமண்டலம் என்னும் கிரகமானது ஒரு தாமரை மலரை போன்றதாகும். அதன் 7 தீவுகளும் தாமரை மலரின் 7 இதழ்களைப் போல் இருக்கின்றன. அதில் அமைந்திருக்கும் ஜம்புத்வீபத்தின் நீளமும் அகலமும் 10 லட்சம் யோஜனை தூரமாகும். அதாவது 80 லட்சம் மைல்கள். ஜம்புத்வீபமானது தாமரை மலரின் இலையை போன்று வட்ட வடிவமாக இருக்கின்றது. ஜம்புத்வீபத்தில் 9 நிலப்பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் 72,000 மைல்கள் நீளமுடையதாகும். இவற்றிற்கு எல்லையாக 8 மலைகள் உள்ளன. இந்த மலைகள் நன்கு பிரித்து இருக்கின்றன. இப்பிரிவுகளுக்கு மத்தியில் இலாவிருதம் என்னும் பெயருடைய வர்ஷம் உள்ளது. தாமரை மலரின் இதழ்களின் நடு இதழாகும். இலாவிருத வருஷத்தின் நடுவில் தங்கத்தால் ஆன சுமேரு மலை உள்ளது. தாமரை மலர் போன்ற பூமண்டலத்தின் மேலுறை மேல் சுமேரு மலை திகழ்கின்றது. மலையின் உயரமானது ஜம்புத்வீபத்தின் நீளத்திற்கு சமமானது. இலாவிருத வருஷத்தின் பகுதியில் ஒன்றையடுத்து மற்றொன்றாக 3 மலைகள் உள்ளன. நீலம், ஸ்வேதம், சிருங்காவன் என்பனவாகும். இவை ரம்யகம், இரண்மயம், குரு என்னும் 3 வருஷங்களின் எல்லையை குறிக்கின்றது. இந்த மலைகளின் அகலம் 2000 யோஜனங்கள், அதாவது 16,000 மைல்களாகும். நீளவாக்கில் கிழக்கிலும் மேற்கிலும் உப்பு நீர் கடலின் கரைகள் வரை விரிந்து இருக்கின்றன. இதனை மத்வாச்சாரியார் பிரம்மாண்ட புராணத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். சூரியனையும் சந்திரனையும் தவிர புலனாகாத ராகு என்று அழைக்கப்படும் கிரகம் ஒன்று இருப்பதாக தெரிகிறது. ராகு கிரகத்தின் சுழற்சியே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களுக்கு காரணமாகும். இலாவிருத வருஷத்தின் பகுதியில் கிழக்கிலும் மேற்கிலும் 3 பெரிய மலைகள் உள்ளன. அவை நிஷதம், ஏமகூடம், இமாலயமாகும். அவை ஒவ்வொன்றும் 80,000 மைல்கள் உயரம் உடையன ஆகும். இவை ஹரிவர்ஷம், கிம்புருட வருஷம், பாரத வருஷத்தின் எல்லைகளை குறிக்கின்றது. அதேபோல இலாவிருத வருஷத்தின் மேற்கிலும் கிழக்கிலும் மால்யவான், கந்தமாதனம் என 2 பெரிய மலைகள் இருக்கின்றன. இரண்டும் 16,000 மைல்கள் உயரமும் வடக்கில் நீலமலை, தெற்கில் நிஷதமலை வரை பரவி இருக்கின்றது. இவை இலாவிருத வருஷம், கேதுமார வருஷம் மற்றும் பத்ராஸ்வ வருஷம் போன்றவற்றின் எல்லைகளை குறிக்கின்றன. மிகப்பெரிய சுமேரு மலையின் 4 திசைகளிலும் மந்தரம், மேருமந்தரம், சுபார்சுவம், குமுதம் மலைகள் உள்ளன. இந்த 4 மலைகளின் உச்சியில் கொடிக்கம்பங்களை போல் ஒரு மாமரம், ஒரு கதம்ப மரம், ஒரு ஆலமரம், ஒரு நாவல் மரம் இருக்கின்றன. ஜம்புத்வீபம் பற்றிய வர்ணனையை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 114 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.